தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உம்மை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளை, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங் ஃபாதர். அருமையான பெற்றோர்களே, ஊடகத்தின் மூலமாக திருப்பலியில் நாம் பங்கு பெறுகின்றோம். இன்றைய நாளில் சிறப்பாக நம்மளுடைய திரு அவைக்காக நாம் ஜெபிப்போம். குடும்பங்களில் யாரெல்லாம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களை நாம் வாழ்த்துவோம், ஜெபிப்போம். அதே போல திருமண நாட்களை அனுசரிக்கின்ற பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம், வாழ்த்துவோம். இந்த கொரோனா தொற்று நோயினால் துயரத்தில் இருக்கின்ற இதோ நோயாளிகள் முழு விடுதலை பெறுவதற்காக, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காகவும் அவர்களை கவனிக்கின்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்றோடு இதோ பாஸ்கா காலம் முடிவு பெறுகிறது. அந்நாளைய தினம் நம்மளுடைய பெந்தகோஸ்தே பெருவிழாவை திரு அவை கொண்டாட இருக்கின்றது. பெந்தகோஸ்தே திருவிழாவில் மையமாக இருப்பது ஆவியினுடைய வருகை, புது படைப்பு, திரு அவையினுடைய பிறப்பு விழா என்று நாம் சொல்லலாம். எனவே இன்றைக்கு ஆவியானவரை மையமாக வைத்து இந்த திருப்பலி, இன்றைய திருப்பலியும் நாளை திருப்பலியும் இருக்கின்றது. நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், இந்த 8 நாட்களுமாக நாம் தொடர்ந்து சிறப்பான ஜெபங்களை நாம் செய்தோம் என்றால் இந்த பரிசுத்தாவினுடைய வல்லமையும் கொடைகளும் நமக்கு கிடைக்கும் என்று. எனவே நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இன்று நாம் பார்க்கின்றோம் யோவான் புத்தகத்தினுடைய கடைசி வரிகளோடு இந்த பாஸ்கா காலம் நிறைவு பெறுகிறது. 21ஆம் அதிகாரம் முடிவு பெறுகிறது. அதற்கு முன்பாக 2 பேருடைய மரணத்தை நாம் பார்க்கலாம். நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம் 19வது வசனத்தில், நீ என்னை பின்தொடரு என்று பேதுருவிடத்தில் இயேசு சொல்லுகிறார். பேதுருடைய மரணம் எப்பேற்பட்ட மரணம், அவர் இறுதியில் எப்பேற்பட்ட மரணத்தை சந்திக்க போகிறார் என்பதையும் இயேசு சொல்லுகிறார். இதையெல்லாம் கேட்ட பேதுரு திரும்பி பார்க்கின்ற பொழுது யோவான் அவர்கள் வருவதை பார்த்து, சரி எனக்கு எப்படி சாவு வருது, இந்த யோவானுக்கு எப்படி சாவு வரும் என்ற ஒரு கேள்வியை மறைமுகமாக அவர் வைக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன, என்னை நீ ஃபாலோ பண்ணு, என்னை நீ பின்பற்றுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது ஏதோ களைப்பையில் கை வைத்த பிறகு திரும்பி பார்க்காத மனுஷனுக்கு அது ஒப்பாகும். இயேசுவை கடவுள் ஆண்டவர் என்று நாம், இரட்சகர் என்று, மீட்பர் என்று நாம் நம்பினோம் என்றால் அவர் பாதையில் மட்டும்தான் நாம் நடக்க வேண்டும். வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது. நம்மளுடைய ஆத்மாவை நாம் பராமரிக்க வேண்டும். அடுத்தவர்கள் இந்த மீட்பு பெறுவதோ ரட்சிப்பு பெறுவதோ நமக்கு கவலை இல்லை. முதலில் நம்மளுடைய ஆத்மாவை கரை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கரை இல்லாமல் அக்கறையில் அது சேர்க்க வேண்டும். விண்ணகம் என்ற அக்கறையில் நாம் சேர்க்க வேண்டும். நம்மளுடைய ஆத்மா கரை இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த விதமான மாசும் மறுவில்லாமல் இருக்க வேண்டும். பேதுருடைய மரணம் இறுதி நேரத்தில் பார்க்கிறோம், சிலுவையில் அவரை தலைகளாக வைத்து கொலை செய்கிறார்கள். 1. யோவான் 100 வயசுக்கு மேல வாழ்ந்து இயற்கையாக அவர் மரிக்கின்றார். இயேசுவுக்காக இவரும் வாழ்ந்தார், பேதுருவும் வாழ்ந்தார். இன்னொன்று, முதல் வாசகத்தில் வாசிக்க இருக்கின்றோம் பவுல் அடிகளாருடைய மரணம். இவர்கள் எல்லாத்தையும் காட்டிலும் பவுல் அடிகளாருடைய துயரமும் அவருடைய இதோ கைதியாக இருக்கின்ற நிலைமை பார்க்கின்ற பொழுது மிகவும் மோசமாக இருக்கிறது. பாருங்கள், எருசலேமில் அவர் கைது செய்யப்படுகிறார் யூதர்களால். ஆனால் ரோமே அரசாங்கத்தில், ரோமபுரியில் அவரை இதோ கைதியாக வைக்கிறார். அவர் வாய் திறந்து சொல்லுகிறார், இதோ நான் எருசலேமில் நான் யூதர்களுக்கு எதிராக சதி செய்ததாக, யூத மதத்துக்கு எதிராக சதி செய்ததற்காக என்னை கைதியாக்கி இங்கே வைத்திருக்கிறார். அங்கே யூத பரம்பரை, யூத மனிதர்கள் கைது பண்ணி இவரை ரோமாபுரியில் ரோம மக்களுடைய இதோ அரசாங்கத்தில் இவரை கைதியாக வைக்கிறார். அங்கே 2 வருஷங்கள் வாடகைக்கு வீடு எடுத்து அவர் தங்குகின்றார். ரோமை அரசாங்கம் அவரை காவல் காக்கிறது, காவல் அதிகாரிகள் மூலமாக. இப்பேற்பட்ட ஒரு சிறை
வீட்டிலேயே இவரை சிறை வைக்கின்றார், வீட்டு கைதியாக இருக்கின்றார். கடைசியில் இவரும் இதோ இயேசுவுக்காக மரிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்ற வேண்டும். பேதுருவை போன்று, யோவானை போன்று, பவுலடிகளாரை போன்று நம்மளுடைய குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும், திருச்சபை சிறப்பாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நிறுவனங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும், கடினமாக ஜெபிக்க வேண்டும். ஆழ்ந்த ஜெபம், விசுவாசம், நம்பிக்கை, கடினமான உழைப்பு இவைகள் இருந்தால்தான் இயேசுவை முழுமையாக பின்பற்ற முடியும். நாம் சோம்பேறிகளாகவோ நம்மளுடைய நம்பிக்கை ஆழமில்லாததாக இருந்ததென்றால் உண்மையான சீடனாக இருக்க முடியாது, இயேசுவை பின்பற்ற முடியாது. எனவே இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் கடினமான உழைப்பும் ஆழமான இறை நம்பிக்கையும் வேண்டும். இது இருந்தால்தான் இயேசுவை ஃபாலோ பண்ண முடியும். நாம் முயற்சிப்போம். நம்முடைய பாவங்கள் பொல்லாப்புகளுக்காக நாம் மனவருந்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையில் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித நினைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக் கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது, நான் சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால் தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ராயல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதி தருகின்றன. பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதி தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பார். பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 21ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 20 துவங்கி 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாக சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டார். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தார். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பல உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே புகழ். ஏந்திய தட்டினிலே இறைவா எம்மையே எடுத்து வந்தோ, எளிய எம் காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறோ. ஏந்திய தட்டினிலே தண்ணீர் ரசத்துடனே எமது கண்ணீர் மகிழ்ச்சிகளை தண்ணீர் ரசத்துடனே எமது கண்ணீர் மகிழ்ச்சிகளை கலந்தே அளிக்கின்றோ, கனிந்தே ஏற்றருள்வீ. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயத்தினருக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனித அருள் அடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய் ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் கொள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பெண் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்தா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்று சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு உடலாகவும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக அவர் பணித்தவாறே வழியை கொண்டு சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட மனமுகுந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்து வென்றுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஜெபிப்பதற்கு. எவ்வாறு ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்று அவரே சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். நம்பிக்கையோடு நம்மளுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்காக ஜெபிப்போம். வியாதியில் வருத்தத்தில் இருக்கிறவர்கள் நலம் பெறுவதற்காக ஜெபிப்போம். மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மிக சீக்கிரத்தில் இந்த தொற்று வியாதியானது தேசத்தை விட்டு அகழ்வதற்காக ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நடமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்ற குடும்பத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தருக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் குறிக்கின்ற அனைவருக்கும் நிலைவாழ்வு தருவீராக. ஆமென்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடலை இதோ குருவானவர் அருந்தி, உங்களுக்கு இந்த திருவிருந்து கிடைக்கவில்லை என்றாலும் இந்த நேரத்தில் இதோ அறிந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழையனவற்றிலிருந்து புதிய மறைப்பொருள்களுக்கு நீர் எங்களை வழி நடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு நேரவும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரம் உண்டாகிறது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னா உலகமே பின்னா, சிலுவை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய குருதியினாய் விடுதலை அடைவேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் எங்கள் பரலோக நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதில் உன்னுடைய திருமுகத்தை காணக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காக, இந்த திருப்பலியில் பங்கு பெறுவதற்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்ததற்காக, இந்த ஊடகத்தின் மூலமாக பங்கு பெறுவதற்கு நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். தெய்வமே, அன்பான தெய்வமே, இதோ திவ்ய நற்கருணை நாதரே, உம்மை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது ஆயிரம் ஆயிரம் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுகிறோம். சுவாமி, எங்களுக்கு முன்பாக எழுந்திருக்கின்ற எங்கள் அன்பான தெய்வமே, எங்களுடைய தேசத்தை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம், திரு அவையை ஒப்புக் கொடுக்கின்றோம், திருமுழுக்கு பெற்ற அனைத்து மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, திருமுழுக்கு பெறாமல் உண்மை யாரெல்லாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்களோ, திருமுழுக்கு பெறாத பிள்ளைகள் யாரெல்லாம் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, அத்தனை பேரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். சுவாமி, இதோ நேர்முகமாக திருமுழுக்கு பெறாமல் மறைமுகமாக எவ்வளவோ சகோதரன் சகோதரிமார்கள் உம்மை பின்பற்றுகிறார்கள். உம்முடைய வார்த்தையை தினம்தோறும் இதோ ஊடகத்தின் மூலமாக இதோ படிக்கிறார்கள், கேட்கிறார்கள். சுவாமி, இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்ததற்காகவும், பேதுருவிடத்திலே சொன்னது போல என்னை பின்பற்றி வா என்றும், அடுத்தவரை பற்றி கவலைப்படாதே, நீர் என்னை பின் செல் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை இதோ எத்தனையோ மக்கள் தியானித்து உம்மை பின்பற்றி வருகிறார்கள். சுவாமி, திருமுழுக்கு பெற்றவர்கள் அனைவரும் தொடர்ந்து உம்மை பின்தொடரக்கூடிய பலத்தை எங்களுக்கு தந்தரிடும். சுவாமி, எத்தனையோ பேர் சங்கடங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இதோ சுவாமி, இது வாழ்க்கையே இல்லை என்று உம்முடைய பாதையிலிருந்து, உம்முடைய வேதத்திலிருந்து, உம்முடைய மறையிலிருந்து, உம்முடைய வார்த்தையிலிருந்து விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி பலவீனத்தால், இப்பேற்பட்ட துன்பத்தால் இவர்கள் விலகி போனவர்கள் மீண்டும் தாய் திருவையோடு சேர்வதற்கு நீர் அவர்களுக்கு ஆசீரும் ஆவினுடைய கொடைகளையும் மன்னிப்பையும் இரட்சிப்பையும் மீட்பையும் நீர் தந்தரிடும். சுவாமி, அன்பான தெய்வமே, ஏதோ ராயப்பர் பேதுருவை போன்று, ஒரு யோவானை போன்று, பவுல் அடிகளாரை போன்று இறுதி நேரம் வரைக்கும், கடைசி இரத்த துளி இருக்கும் வரைக்கும் நாங்கள் உம்மை பின்பற்றவும், உம்மை நாங்கள் பின்தொடர்ந்து எங்களுடைய ஆத்மாவை ஆதாயமாக்கிக் கொண்டு உமக்கு அதை முழுமையாக அர்ப்பணம் செய்வதற்கும், இன்னும் எங்களை சார்ந்த சகோதரிமார்களுடைய ஆத்மாக்களையும் உம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு எங்களால் முடிந்த காரியங்களை செய்ய சக்தியும் பலத்தையும் நம்பிக்கையும் எங்களுக்கு தந்தரிடும். சுவாமி, அன்பாண்டவரே, இதோ பிரிந்து போன சகோதரன் சகோதரிமார்கள், பிரிந்து போனவர்கள், குறிப்பாக திருமணத்தால் இதை இணைக்கப்பட்டு நான் உமக்கு பிரமாணிக்கமான கணவராக,
உமக்கு பிரமாணிக்கமான மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தேன். கணவன் பின்னாகவோ மனைவி பின்னாக செல்லாமல் இதோ திசை மாறி போய்கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கிறிஸ்துவ நெறியிலிருந்து தவறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கவும், நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கவும், பொருளாதாரத்திலும் அருளிலும் சிறந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்க துணை தந்தரணும். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்ற எல்லா சகோதரன் சகோதரிமார்களையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய வாரிசுகளையும் ஆசீர்வதித்தருளும். நல்ல வியாபாரத்தையும், நல்ல தொழிலையும், நல்ல விளைச்சலையும் தந்தரணும் சுவாமி. பிள்ளைகளுடைய படிப்பையும் ஆசீர்வதித்தருளும். பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களை ஆசீர்வதித்தருளும். திருமண நாளை அனுசரித்து விழா கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதித்தருளும். எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி, ஆலய கதவுகள் திறக்கப்பட வேண்டும், ஆலய மணிகள் ஒலிக்கப்பட வேண்டும். இதோ இந்த பெந்தகோஸ்தே விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். எங்களுக்கு இந்த ஒரு ஆன்மீக உதவியை சுவாமி மிக சீக்கிரத்தில் தந்து ஒன்றாக குடும்பமாக பங்கு மக்கள் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் திரு விருந்தில் பங்கு பெறவும் எங்களுக்கு துணை தந்தருடும். எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. இயேசுவின் சாட்சியாளர்களாக வளருவோம், வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.